கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளில் நாம் வசனத்தை தியானிக்க போவதில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 கட்டளைகளை பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆமாம், பிதாவாகிய தேவன் மோசே காலத்தில் மோசே இடத்தில் கற்பலகையில் தன்னுடைய வேலை கொண்டு எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கட்டளை. இந்த 10 கட்டளைகள் நமக்கும் பொருந்தும். இந்த 10 கட்டளைகள் ஆண்டவருடைய நியாய பிரமாணம், ஆண்டவருடைய உடன்படிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 10 கட்டளைகள் நாமும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதே இந்த 10 கட்டளைகள். ஏதோ யாத்திராகமம் புஸ்தகத்திலும் உபாகமம் புஸ்தகத்திலும் சொல்லிவிட்டது அவ்வளவுதான் என்று நாம் நினைக்க வேண்டாம். அந்த பழைய ஏற்பாட்டின் 10 கட்டளைகளை நாமும் இப்பொழுது கர்த்தருக்கு பயந்து கடைபிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் இது ஆண்டவருடைய நியாய பிரமாணம். இதை அவசியம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த 10 கட்டளைகளை இப்பொழுது நான் வாசிக்க போகிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 10 கட்டளைகள் யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலும் உபாகமம் 5ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். முதலாம் கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2ஆம் கட்டளை, யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:4, உபாகமம் 5:8. 3ஆம் கட்டளை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. யாத்திராகமம் 20:7, உபாகமம் 5:11. 4ஆம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாத்திராகமம் 20:8, உபாகமம் 5:12. 5ஆம் கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. யாத்திராகமம் 20:12, உபாகமம் 5:16. 6ஆம் கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20:13, உபாகமம் 5:17. 7ஆம் கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20:14, உபாகமம் 5:18. 8ஆம் கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20:15, உபாகமம் 5:19. 9ஆம் கட்டளை, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20:16, உபாகமம் 5:20. 10ஆம் கட்டளை, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. யாத்திராகமம் 20:17, உபாகமம் 5:21. ஆமென்.